ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அப்போ வீட்டுக்குள்ளே வந்ததுமே அவனோட சித்தி பையன் என்ன பண்ணிடுவான், வாட்டர் பலூன் எடுத்து ஹீரோ மேலே எறிவான். அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி நிற்பான். டக்குன்னு ஹீரோயின் வந்தால் அந்த பாலை வந்து பிடிச்சிடுவா. பிடிச்ச வேகத்துக்கு திரும்ப அந்த சின்ன பையன் மேலேயே அந்த பலூனை விட்டு அடிச்சிடுவா. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பையனோட அம்மா வந்து ஹீரோயின் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன கொஞ்சமாக அறிவு இல்லையா, சின்ன பிள்ளை மேலே இப்படி எரிகிற அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு சளி பிடிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ஹீரோக்கு மட்டும் சளி பிடிச்ச பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்பா. ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வர மாதிரி ஆகிடும். அப்போ வந்து பாட்டி தான் வந்துட்டு ஹீரோட ஸ்டெப் மதரை வந்து பேச விடாமல் ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட வருவாங்க. அந்த டேபிள் ஃபுல்லாக பார்த்தா ஒரே சீ ஃபுட்டாக இருக்குது. ஹீரோக்கு சீ ஃபுட்னாலே அலர்ஜி. இதை பார்த்ததுமே ஹீரோயின் வந்துட்டு இது எதுவுமே ஹீரோ சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஸ்டெப் மதர் வந்துட்டு இது எல்லாமே பாட்டி தான் செஞ்சாங்க ஹீரோக்காக அப்படின்னு சொல்ல, நீ எங்கே இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் பார்த்துருக்க போகிற சாப்பிட்ருக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாட்டி வந்து எல்லாரையும் அமைதி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிராணம் எடுத்து ஹீரோட பிளேட்டில் வைப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை எடுத்து தூக்கி போட்டுருவான். அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறா, ஹீரோக்கு சீ ஃபுட்னாலே அலர்ஜி, இங்கே இருக்க ஒருத்தர் கூடவா இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டிக்கு இது கேட்குமே ஷாக் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்குமே அவங்க பேரனை பற்றி தெரியாமல் இருந்திருக்கும். பாட்டி அதை நினச்சி வருத்தப்படுவாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு சப்போர்ட்டாக பேசுறதுக்கு ஹீரோயின் இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ரெண்டு பேருமே மீட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஒரு டெலிவரி கேர்ளாக இருப்பா. ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு அவள் திங்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருப்பா. அப்படி தான் ஒரு இடத்துக்கு வரும்போது லிஃப்ட் வந்து ரிப்பேர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டில் ஏறி வருவா. ஒவ்வொரு வீட போய் வச்சதுல ரொம்ப டயர்டாயிருவா. அப்போ கரெக்டாக ஒரு வீட்டில் வந்து கொடுத்துட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவா. இப்போ அவள் கண்ணு முழிக்கும் போது அங்கே இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு அவளோட அண்ணனுக்கு வேலைக்கு ஒரு ஆள் தேடிட்டு இருக்கதாவும், ஆனால் ஆளே கிடைக்க மாட்டேங்குது, அடிக்கடி அண்ணா வந்து வேலையால் மாற்றிடுறான், 50,000 சம்பளம் கொடுத்தாலும் வேலைக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ஹீரோயின் காதில் கேட்டுரும். அவள் வேகமாக வந்துட்டு அந்த வேலைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளாவே சொல்லிக்கிறா. அதோட அந்த அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு என் அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறா. கரெக்டாக ஹீரோனும் அங்கே வரா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனுக்கான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை தான் செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சுருந்துருப்பா. அதில் கரெக்டாக ஹீரோனும் வந்து நிற்கிறா. ஒவ்வொருத்தராக இன்டர்வியூ பண்ணுறா. அவனுக்கு பிடிக்கவே இல்லை. கடைசியாக ஹீரோயின் வருவா. அவள் இது ஒரு வேலை நினச்சிட்டு தானே வந்திருக்கா. அவளோட ரெஸ்யூம் எடுத்து கொடுக்குறா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சிரிப்பாக இருக்கும். என்ன இந்த அளவுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்காள் எப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக ஹீரோட ஸ்டெப் மதர் வந்துடுவா. அவள் வேற வந்துட்டு இந்த பொண்ணையை செலக்ட் பண்ண போகிறேன், இந்த பொண்ணை செலக்ட் பண்ணுற அளவுக்கு உன் நிலமை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுவா. அப்போ ஹீரோ வந்துட்டு என்னோட ஸ்டெப் மதரை இங்கேருந்து நீ அனுப்பிட்டீங்கன்னா உன்னை நான் செலக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இவன் வேகமாக பேக்கில் உட்காந்து என்னமோ தேடிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துகிட்டு அந்த ஸ்ப்ரேவை ஸ்டெப் மதர் மூஞ்சிலையும் வந்து அடிச்சுட்டு அவங்கள அங்கேருந்து விரட்டியும் விட்டுறா. ஹீரோக்கு இதை பார்க்கும்போது ஒரே சிரிப்பாக இருக்கும். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து செலக்ட் பண்ணிடுவான். ஆனால் ஹீரோ வந்து அவளை அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் செலக்ட் பண்ணியிருந்திருப்பான்.